தேவமிவ ஆச்சார்யம் உபாசீத. இது முதலிய வாக்கியங்கள் எம்பெருமானை விட ஆச்சாரியன் மிகச் சிறந்தவன் என்பதை நமக்கு தெளிவுறுத்துகின்றன. மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ என்பதாக இது மிகவும் பிரசித்தமான வாக்கியம். அதாவது தாயை, நம்மை ஈன்றெடுத்த தாயை தெய்வத்திற்கு சமமாக நினைக்க வேண்டும். அதுபோன்று தந்தை தெய்வத்திற்கு சமமானவர். அதுபோன்று தான் ஆச்சாரியரும் தெய்வத்திற்கு சமமானவர். ஆனால் முன் இருவரை காட்டிலும் பின்புள்ளவருக்கு தன்னேற்றம் அதிகம். ஏன் தெரியுமா? தாயும் தந்தையும் இருவரும் சேர்ந்து நம்மை உண்டாக்குகிறார்கள். ஆனால் ஆச்சாரியன் ஒருவராக இருந்து நல்ல உபதேசங்களை நமக்கு அளித்து பிறந்த பயனை நாம் அடையும்படி அனுகிரகம் செய்கிறார்கள். தாய் தந்தையர் பிறப்பளிக்கின்றார்கள், ஆச்சாரியர் பிறந்த பயனை நமக்கு அளிக்கின்றார். உண்மையில் ஒரு சதாச்சாரியருடைய சம்பந்தத்தை நாம் அடைந்த பிறகுத்தான், அதாவது சம்பிரதாயத்தில் சொல்வது உண்டு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நீ யார் என்று கேட்டால் நான் ராமன், நான் கிருஷ்ணன், அடியேன் அனந்தவத்ராவன் என்பதாக சொல்லுவது இல்லையா? பின் எப்படி சொல்ல வேண்டும்? சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்களிடத்தில் நாம் இதனை நன்கு கவனித்து பார்த்தால் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் இருக்கக்கூடிய பண்பு பணிவு புலனாகும். நீ யார் என்னும் பொழுது அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசன் என்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆம், எம்பெருமானாராம் எம்பெருமானாம் பெருமாளை விட பெருமை வாய்ந்த எம்பெருமானாராம் பகவத் ராமானுடைய சம்பந்தத்தை அடைந்து உய்ந்தவன் தான் என்னும் இருமாப்பு தோற்றும்படியாக, அதே சமயத்தில் அந்த பெரியோரிடத்தில் நம்முடைய பணிவு வெளிப்படும் விதமாக நாம் நம்மை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த பிறப்பு, தாய் தந்தையர் வயிற்றில் நாம் பிறந்ததை விட இப்படி பிறந்திருக்கக்கூடிய பிறப்பு, ஆச்சாரிய சம்பந்தத்தினால் நாம் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறது, அதுதான் உண்மையான ஜனனம். ஆகையால் தான் தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத. எப்படி பரமாத்மாவை நாம் உபாசிப்போமோ, பிரணாமங்கள் செய்கிறோம், அர்ச்சனைகள் செய்கிறோம். அதாவது பிரகலாதாழ்வான் பகவத் பக்தி செய்யும் வழியை உபதேசிக்கின்றார். ஸ்ரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்பதாக ஒவ்வொரு விதமான பக்தி காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பிரகலாதர் பதில் சொல்லுகிறார். பக்தி செய்வதற்கு எத்தனை வகைகள் உண்டு தெரியுமா? ஒன்றா இரண்டா? முதலில் அந்த பரந்தாமனுடைய திரு கல்யாண குணங்களை நாம் காதால் கேட்க வேண்டுமா? பலரும் செய்யும் வேலைகளுக்கு நடுவிலேயே நல்ல விஷயங்களை தங்கள் காதில் பெற்று அதன் மூலமாக நேராக பார்க்கவில்லை என்றாலும் கூட, நேராக பார்க்கவில்லை என்னும் நிலையில் கூட அவர்கள் காதுகளினால் கேட்டு சந்தோஷம் அடைகிறார்கள் அல்லவா? ஆகையால் கேட்பது மிகச் சிறந்தது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறாரே வள்ளுவ பெருந்தகை. ஆகையால் கேட்க வேண்டும். விஷ்ணோஹோ ஸ்ரவணம், விஷ்ணுவினுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும். கேட்பார்கள். கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ. ஆழ்வார்கள் பேசும் பொழுது எதை கேட்க வேண்டும்? எதற்காக இந்த காது எப்பொழுதும் திறந்திருக்கிறது? ஏனைய அவயவங்கள், கண்களை மூடிக்கொள்ளலாம், வாய் மூடிக்கொள்ளும். சில சமயம் துர்கந்தம், துர்நாற்றம் ஏற்பட்டது என்றால் மூக்கு தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும். ஆனால் இந்த காது மற்றொன்றின் துணையுடன் தான் மூடிக்கொள்ளப்படும் அல்லவா? ஆகையால் செவிப்புலன் என்பது திறந்தே இருக்கிறது. நல்ல விஷயங்களை கேட்பதற்காகவே பரமாத்மா இத்தகையதொரு இந்திரியத்தை நமக்கு படைத்திருக்கிறார். ஸ்ரவணம், கேட்டவுடன் அடுத்தது கீர்த்தனம், பாட வேண்டும். எழுந்தும் மறந்தும் பறந்தும் துள்ளாதார் என்று ஆழ்வார்கள் போற்றுவார்கள். இருந்த இடத்திலிருந்து அப்படியே குதித்து குதித்து ஆனந்தப்பட்டு இப்படி ஒரு பெருமைகள் உண்டா, இத்தகையதொரு திவ்யானுபவங்கள் நமக்கு உண்டா என்று பெருமிதம் பூரிப்பு நாம் அடையும்படியாக விளங்க வேண்டும். கீர்த்தனம்,
அர்ச்சனம், நல்ல புஷ்பங்களை கொண்டு அந்த பரமாத்மாவை ஆராதிக்க வேண்டும். ஸ்மரணம், எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பாதசேவனம், அவருடைய திருவடிகளில் கைங்கரியம் செய்ய வேண்டும். சக்கியம், அவரிடத்தில் தோழமை கொள்ள வேண்டும். தாஸ்யம், அவருக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரவணம், கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், அடுத்தது பூயோ பூயோ நமோ நமஹா, பூயோ பூயோ நமோ நமஹா என்று நாம் விழுந்து விழுந்து சேவித்து, தாஸ்யம், அவரிடத்தில் தோழமை கொள்வது, சகித்துவம், சகித்துவம் என்றால் தோழமை கொண்டு ஒழுகுவது என்பதாக பல நிலைகளில் எவ்விதம் பரமாத்மா அனுபவத்தை நாம் பெறுகின்றோமோ, அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து அந்த தேவைகளை நாம் பெறுகின்றோமோ, அதே போன்று தான் ஆச்சாரியரிடத்தில் நாம் நிலைத்த பக்தி பூண்டவர்களாக இருக்க வேண்டும். தெய்வத்தை உபாசிப்பதை போல, தெய்வத்தை வணங்குவதை போல நாம் ஆச்சாரியரை சேவிக்க வேண்டும். குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, குருவினிடத்தில் நல்ல விஷயங்களை எல்லாம் பயின்று அந்த குருவை மறந்தவன் நன்றி மறந்தவனாக கருதப்படுகின்றான். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எதையும் மறந்து விடலாம், ஆனால் நமக்கு ஆச்சாரியன் செய்த உதவியை மறக்கலாமா? கீழே பாசுரத்தில் பார்த்தோமே, ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். ஒரு சிறு கரையை இந்த இடத்தில் நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணன் பலராமன் இருவரும் உஜ்ஜயினி என்னும் ஊரில் சாந்திபினி என்னும் மகரிஷியின் ஆசிரமத்தில் கல்வி பயின்றார்கள். கண்ணன் கல்வி பயின்று திர வேண்டுமா? கண்ணன் பரமாத்மாவாயிற்றே, எம்பெருமானாயிற்றே. அத்தகையதொரு கிருஷ்ணன் ஒரு குருகுலத்தில் சென்று குருவினிடத்தில் பயிர வேண்டிய அவசியம் என்ன, நிர்பந்தம் என்ன என்னும் ஒரு கேள்வி உண்டாகிறது அல்லவா? அதற்கு கண்ணனே பின்னாளில் பதில் சொல்லுகிறான். அர்ஜுனா, உத்தமமான கீதையை இப்பொழுது நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன். கீதை உயர்ந்த சாஸ்திரம். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா என்கிறார் சங்கர பகவத் பாதர். கீதையில் ஏதாவது ஒரு துளியை நாம் அனுபவித்திருக்க வேண்டும், அதை அறிந்து அந்த பொருளை அறிந்திருக்க வேண்டும். அத்தகைய ஒரு தத்துவமான கீதையை உனக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லும் பொழுது இங்கே எல்லோருமா என்னை பரமாத்மாவாக பார்க்கிறார்கள், எல்லோருமா என்னை பகவானாக சேவிக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவர்களும் நான் கிச்சு பாச்சு கோண்டு என்னும்படியாக யாரோ வசுதேவருடைய பிள்ளை அல்லது குந்தி தேவியினுடைய தமையனார் பிள்ளை அல்லது ஒரு இடைப்பயல், மாடுகளை மேய்ப்பவன், ஆங்காங்கு வெண்ணெய் திருடி களவு கொண்டு ஆய்ச்சி கையால் அகப்பட்டு கொண்டு அவர்கள் கையால் அடிப்பட்டவன், இப்படித்தான் பார்க்கிறார்களை தவிர்த்து பரமாத்மா என்று என்னை பார்ப்பது இல்லை. அந்த நான் தற்பொழுது உனக்கு உபதேசிக்கின்றேன். ஏனில் உனக்கு உபதேசம் செய்தவன் யாரிடத்தில் கல்வி பயின்றான்? இந்த அறிவு அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? எந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்று உனக்கு உபதேசம் செய்கிறான் என்பதாக மற்றவர்கள் உன்னை கேட்பார்கள் அல்லவா? குருவினுடைய சம்பந்தம் இல்லாதவன், தானாகவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக தன்னை பிரகடனம் செய்து கொள்பவன், அவன் வார்த்தைகளை நாம் கேட்க கூடாது என்பது சாஸ்திரம். ஆகையால் பின்னாளில் தான் கீதாச்சாரியனாக, கீதை என்னும் செழும் பொருளை உபதேசிக்கும் ஆச்சாரியனாக, ஆச்சாரிய சார்வபௌமனாக தான் ஒரு அவதாரத்தை செய்ய போவதினால் இப்பொழுது சாந்திபினி மகரிஷியினிடத்தில் கண்ணன் கல்வி பயிலுகிறான். இரண்டாவது, இந்த உலகம் பொல்லாதது. எது செய்தாலும் அவர்கள் கண்ணனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். கடைசியில் கண்ணன் செய்தானா, நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? இப்படித்தான் உலகம் கேள்வி கேட்கும். அதற்காக லோக சங்கிரகம், ஒருவன் மிகவும் பிரசித்தனாக இருந்தால் எல்லோரும் அவனையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவன் செய்யும் செயலை அவர்கள் பின்பற்றுவார்கள். இதை கண்ணன் கீதையில் சொல்லும் பொழுது யத்யராச்சரதி சிரேஷ்டஹா என்று சொல்லுகிறான். அர்ஜுனா, ஒருவன் பிரசித்தனாக இருந்தால் அவனை பலரும் பின்தொடர்கிறார்கள். அவன் எந்த செயலை சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே, அவன் எந்த செயலை, எந்த காரியத்தை எப்படி செய்கிறானோ அப்படியே மக்கள் அவனை பின்பற்றுகிறார்கள். ஆகையால் மிகவும் பிரசித்தனாக இருப்பவன், புகழ் வாய்ந்தவன், மற்றவர்களால் தான் கவனிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து
தன் காரியங்களை செவ்வனே செய்து வர வேண்டும். சாஸ்திர வரையறை வழுவாமல் அவன் நடத்தி போட வேண்டும் என்று காண்பிக்கிறார். எனவே சாந்தீபனி மகரிஷியினிடத்தில் 64 தினங்களில் கண்ணன் 64 கலைகளையும் கற்று உணர்ந்தான். பின்னாளில் சுவாமி ராமானுஜர் தன் ஆச்சாரியர்களிடத்தில் வித்யாபியாசம் செய்யும் சமயத்தில் ராமானுஜருக்கு அனைத்தும் தானாகவே புலனானது. அவரோடு குருவினிடத்தில் அடிபணிந்து பயில வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை. ஆனால் கண்ணன் காட்டிய வழி, அந்த வழியை நாம் மீறக்கூடாது. அதற்காக குருவினிடத்தில் படிக்கும் பொழுது சில சூக்ஷ்மமான அர்த்த விசேஷங்களை, குருவும் அறியாத அர்த்த விசேஷங்களை ராமானுஜர் சொல்லும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அடடா, கிருஷ்ணன் சாந்தீபனி மகரிஷியினிடத்தில் எவ்விதம் கல்வி பயின்றானோ அதுபோன்றுதான் இந்த ராமானுஜரும் இங்கே கல்வி பயில்கிறார். அவனும் ராமானுஜன், இவரும் ராமானுஜன். ஆம், அவன் ராமானுஜன் என்றால் பலராமனுடைய தம்பி. ராமஸ்ய அனுஜஹா ராமானுஜஹா. பலராமனின் தம்பி கிருஷ்ணன் சாந்தீபனி குருகுலத்தில் வாசித்தான். அதுபோன்று இந்த ராமானுஜரும் வாசித்தான். சரி, குருகுலத்தில் 64 தினங்களில் கல்வி பயின்ற கண்ணன் கடைசியில் குருவினிடத்தில் சென்று, சுவாமி, உமக்கு நான் என்ன காணிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டான். மகரிஷி சொன்னார், கிருஷ்ணா, நீ என் குருகுலத்தில் கல்வி பயின்றதே நான் அடைந்த பெரும் பாக்கியமாயிற்றே. அதுவும் பரம்பொருளான நீ சாமானிய சிஷ்யனை போன்று விறகு சுமத்தல், குருவினுடைய வேஷ்டிகளை துவைத்து உலர்த்துதல், அவர் திருமாளிகையை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்தல் மற்றும் அவருக்கு தேவையான கைங்கரியங்களை பார்த்து பார்த்து செய்தல் என்று குரு சிசுரூஷை செய்து குருவினிடத்தில் பணிவிடை செய்து கல்வி பயின்றிருக்கிறாயே, இதற்கு மேலாக நீ காணிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமா என்று கேட்க, அப்படியில்லை சுவாமி, குருவினிடத்தில் காணிக்கை சமர்ப்பிக்காமல் நாம் கல்வி பயின்றால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நாம் பிரத்யுபகாரத்தை செய்ய வேண்டும். பிரத்யுபகாரம் என்பது செய்ய முடியாதது, ஆனாலும் செய்ய வேண்டுமே. என்ன தாங்கள் கட்டளையிடுங்கள் என்று கேட்க, தன் மனைவியின் கூற்றுப்படியாக பல வருடங்களுக்கு முன்பாக பிராபாச தீர்த்தத்தில் மூழ்கி இறந்த தன் பிள்ளையை மறுபடியும் மீட்டுக் கொண்டு வரும்படியாக சாந்தீபனி கேட்கிறார். கிருஷ்ணனும் அப்படியே செய்து குருகுல கல்வியை பூர்த்தி செய்தான். கண்ணனை தன் குருவிற்கு இத்தனை மதிப்பளித்து கொண்டாடி இருக்கிறான் என்றால், தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத, தெய்வத்தை போல ஆச்சாரியனை வணங்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? தெய்வமே இங்கே ஆச்சாரியனை வணங்குகிறது அன்றோ? ஆகையால் இது ஒரு உன்னதமான பெருமை அளிக்கக்கூடியது. மேலும் அந்த தெய்வமே ஆச்சாரியனாக அவதாரம் செய்து அருள் பாலிப்பதை தொடர்ந்து பார்க்கலாம்.